களத்துல திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான் 2026 போட்டி. பெர்செப்ஷன்ல, ஆப்டிக்ஸ்ல, நரேட்டிவ்ல நீங்க கொண்டு வந்து ஐயா விஜய்க்கு ஒரு உருவம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறி ஓடாதா? இத திட்டமிட்டே செய்வாங்கன்றீங்க சார். ஒரு வாய்ப்பா வந்திருக்கு சார். மக்கள் நல கூட்டணி 3% வாங்குச்சு. அந்த தேர்தல் அது யாருக்கு பயன்பட்டது? ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன்பட்டது. இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் பெரும் சதவீத வாக்கோட, இன்னும் என்னுடைய கணிப்பு அவர் ஒரு 20% தாண்டுவார்னு சொல்லியிருக்கேன். சமீபத்திய சர்வேக்கள் அவருக்கு 23% அதிகமா இருக்கு. சர்வே எல்லாம் யார் எடுக்கிறாங்க சார்? எல்லாரும் எடுக்கிறாங்க சார். எல்லா கட்சியும் சர்வே எடுக்குது. 23% ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. இல்ல முதலமைச்சரே இல்ல. ஒரு நிமிஷம், நீ சோசியல் மீடியா கண்டென்ட் ரெடி பண்ணிட்டே இருக்காத. இல்ல ப்ளீஸ் ஒரு நிமிஷம். கேள்வியா கேக்குறேன். அது ரொம்ப நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றது. இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம். ஆமா இல்ல சொல்லுங்க. ப்ளீஸ் சுருக்கமா எதிர்க்கட்சிகள் யாராவது சொல்லுங்க. 23% பாருங்க, எல்லா கட்சிகளும் எடுக்குது. வலது, இடது, எல்லார்ட்டையும் சர்வே இருக்கு. இது தாவேகாவே எடுத்த சர்வேவா? சார் இல்ல சார், இங்க பாருங்க ஐயா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு 3 பெரிய சர்வேக்கள் எடுக்கப்பட்டது. ஐயா விஜய் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இல்லீங்களா? ஒரு ஊடகவியலாளரா நமக்கு அது அக்சஸ் கிடைக்குது. அப்ப நம்ம அதை பகிர்ந்து கொள்ள தானே முடியும். சரி, இன்னைக்கு திமுக எடுத்த ரகசிய சர்வே வெளில வந்து இருக்கு சார். ரகசிய சர்வே எப்படி வெளில வந்து?